Hi guys, a happy day to all. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது 11th standard commerce unit 4 service businesses 2 chapter 16 emerging service business in India. So இந்த chapterல வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ரெண்டு கான்செப்ட் வந்து பார்த்திருக்கோம். The first one is franchising and the second one is factoring. தனித்தனி வீடியோல நீங்க இன்னும் அந்த கான்செப்ட்ஸ் பார்க்கல அப்படினா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த கான்செப்ட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது the third concept logistics. லாஜிஸ்டிக்ஸ் வேர்டு வந்துட்டு உங்களுக்கு புதுசாக இருக்கும். இட் இஸ் நத்திங் அபவுட் டிரான்ஸ்போர்ட்டேஷனோட எக்ஸ்டென்ஷனை தான் வந்து நம்ம லாஜிஸ்டிக் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு கூட்ஸ் வந்து ஃப்ரம் த மேனுஃபேக்சரர் டு த கன்சியூமர் போகணும் அப்படின்னா நடுவில் இருக்க டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ அதை அட்வான்ஸ்டாக நம்ம படிக்க போகிறது தான் வந்து லாஜிஸ்டிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் மீனிங் பார்த்துடலாம். லாஜிஸ்டிக் கேன் பி வியூட் ஆஸ் அ லாஜிக்கல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். இதுதான் இன் ஜென்ரல். அண்ட் ரிலேட்டட் ஏரியாஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷனோட ரிலேட்டட் ஏரியாஸையும் கூட நம்ம இந்த லாஜிஸ்டிக்ஸில் பார்ப்போம். டு அச்சீவ் அண்ட் எஃபிஷியன்ட் அண்ட் எஃபெக்டிவ் கூட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஸோ கூட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இஸ் நத்திங் அபவுட் கேரியிங் த கூட்ஸ் ஃப்ரம் த மேனுஃபேக்சரர் டு த கன்சியூமர். அது எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது, எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக நம்ம செஞ்சு முடிக்கிறோம் அப்படின்றதான் இந்த லாஜிஸ்டிக்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் பார்க்கலாம். லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் இஸ் டிஃபைன்ட் as a design and operation of physical, managerial and informational system need to allow goods to overcome time and space, that is from the producer to the consumer. ஸோ லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா இட் இஸ் அ டிசைன். இது வந்து ஒரு டிசைன் அண்ட் இது வந்து ஒரு ஆப்ரேஷன். ஃபிசிக்கலாக, மேனேஜரியலாக அண்ட் with all information system டைம் ஹிண்ட்ரன்ஸையும் ஸ்பேஸ் ஹிண்ட்ரன்ஸையும் ஓவர் கம் பண்ணி வரத்துக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் இந்த லாஜிஸ்டிக். அல்டிமேட் கன்சியூமர் கிட்ட கூட்ஸ் போய் சேரணும் ஃப்ரம் த ப்ரொடியூசர். This implies an integrated view of number of different activities. ஸோ இது வந்துட்டு இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்குது. இன்டகிரேட்டட் அப்படின்னா ஒருங்கிணைந்த அப்படின்னு அர்த்தம். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணி செய்யணும். அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் மே பி ரெக்வயர்டு. சில ஃபங்க்ஷன்ஸும் இதுக்கு தேவைப்படுது. தீஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ரெப்ரசன்டட் ஆஸ் அ பார்ட் ஆஃப் வேல்யூ செயின். இந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து வேல்யூ செயினோட ஒரு பார்ட். இந்த வேல்யூ செயினை நம்ம இன்னும் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஜென்ரிக் வேல்யூ செயின் பை போர்ட்டர். ஜென்ரிக்னா வந்து பொதுவான. ஸோ பொதுவான ஃபங்க்ஷன்ஸ் என்னெல்லாம் ஒரு துறைமுகத்தில் என்னென்ன போர்ட்டர் வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுவாரோ அது எல்லாத்தையுமே வந்து இந்த ஆக்டிவிட்டி வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் ஃபார்ம்ஸ் ஆர் வியூட் ஆஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ப்ரைமரி அண்ட் செகண்டரி ஆக்டிவிட்டீஸ். ஸோ இதில் இன்வால்வ் ஆகக்கூடிய எல்லா ஃபார்மோட ஆக்டிவிட்டீஸுமே வந்துட்டு ப்ரைமரி அண்ட் செகண்டரி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இட் ஹேஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ப்ரைமரி அண்ட் செகண்டரி ஆக்டிவிட்டீஸ். ஸோ டெசிஷன். The logistic management involves various decisions. நிறைய டெசிஷன் வந்து இதில் இன்வால்வ் ஆகியிருக்கு. that need examination for an integrated system. ஸோ இதை ஒருங்கிணைந்த ஒரு சிஸ்டம்க்கு இந்த நிறைய டெசிஷன்ஸையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸாமைன் பண்ணணும். இப்போ எப்படி நம்ம ஒரு எக்ஸாம் நம்ம படிச்சுட்டோம் அப்படின்றது நம்ம எப்படி வந்து தெரிஞ்சுப்போம் அப்படின்னா பை கீப்பிங் எக்ஸாம்ஸ். ஸோ அதே மாதிரி இந்த டெசிஷன்ஸ் எல்லாத்தையும் இந்த லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட்டில் நிறைய டெசிஷன்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் வந்து நம்ம எக்ஸாமைன் பண்ணணும் ஃபார் அன் இன்டகிரேட்டட் சிஸ்டம். இதில் நிறைய சிஸ்டம் வந்து இன்டகிரேட் ஆகிருக்கு, ஒருங்கிணைந்து இருக்கிறதுனால இதை வந்து நம்ம எக்ஸாமைன் பண்ணணும். ஸோ அந்த எக்ஸாமைனில் என்னென்ன வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா ப்ராடக்ட் டிசைன். என்ன ப்ராடக்ட் வந்து டிசைன் பண்ணுறோம், ப்ராடக்ட் என்னன்னு சூஸ் பண்ணிவிட்டு அதை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ற டிசைன், ப்ராடக்ட் டிசைன். பிளான்ட் லொக்கேஷன். அந்த மேனுஃபேக்சரிங் பிளான்ட்னால் மரம் கிடையாது, நம்ம மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய மிஷினரிஸை தான் நம்ம வந்து இங்கே பிளான்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ அந்த மிஷினரிஸ் எங்கே வந்து லொக்கேட் ஆகிருக்கணும். சாய்ஸ் ஆஃப் மார்க்கெட்ஸ் அண்ட் சோர்ஸஸ். மார்க்கெட்ஸ் என்னென்ன மார்க்கெட்ஸ் வந்து நம்ம எடுக்க போகிறோம், எங்கேருந்து சோர்ஸஸ்லாம் எடுக்க போகிறோம். ப்ரொடக்ஷன் ஸ்ட்ரக்சர். ப்ரொடக்ஷன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போகுது. டிஸ்ட்ரிபியூஷன் டீலர் நெட்வொர்க் டிசைன். டிஸ்ட்ரிபியூஷன் டீலர்ஸ்னால் நடுவில் இருக்க இந்த ஏஜென்ட்ஸ் ஃப்ரம்
the producer to the consumer. நடுவில் வந்து ஹோல்சேலர் இருப்பாங்க, ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க, ரீட்டெய்லர்ஸ் இருப்பாங்க. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் டீலர்ஸ் நெட்வொர்க் டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னும் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் எக்ஸாமின் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. லொக்கேஷன் ஆஃப் வேர் ஹவுசஸ், எங்கெல்லாம் நம்ம கூட்ஸை வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். பிளான்ட் லே அவுட், த மிஷினரியோட லே அவுட்ஸ். அண்ட் லாஜிஸ்டிக்ஸ், அலிகேஷன் டிசைன், ப்ரொடக்ஷன் பிளானிங், இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட். இன்வென்ட்ரினா ஸ்டாக்கிங் லெவல்ஸ், எவ்வளோ வந்து கூட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கு எல்லாம் அந்த ஸ்டாக்கிங் லெவல்ஸ். டிரான்ஸ்போர்ட்டேஷன் மோட், சாய்ஸ், ஷிப்மெண்ட் சைஸ் அண்ட் ரூட்டிங் டெசிஷன்ஸ். ஸோ எந்த ஷிப்பு சைஸ் என்ன ரூட் வழியாக நம்ம கொண்டு போக போகிறோம். அண்ட் டிரான்ஸ்போர்ட், கான்ட்ராக்டிங், பேக்கேஜிங், மெட்டீரியல்ஸ், ஹேண்ட்லிங், வேர் ஹவுசிங் ஆப்ரேஷன்ஸ். இது எல்லாமே வந்துட்டு டெசிஷன்ஸ்க்கு கீழே வருது. நான் வாட் எவர் திங்ஸ் வி ஹாவ் டு எக்ஸமைன், அதுதான் இது எல்லாமே. நெக்ஸ்ட் வந்துட்டு கீ ஃபேக்டர்ஸ். கீ ஃபேக்டர்ஸ்னால் என்னென்ன கீ ஃபேக்டர்ஸ் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னா, ஷிப்பர்ஸ் ரொம்ப பெருசாக நம்ம இதில் படிக்க மாட்டோம். இன் ஜென்ரலாக என்ன லாஜிஸ்டிக்ஸ்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். லாஜிஸ்டிக் இஸ் நத்திங் அபவுட் தி லாஜிக்கல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அவ்வளோதான். ஷிப்பர்ஸ், யூசஸ் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ், இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனை யூஸ் பண்ணுற எல்லாருமே வந்துட்டு ஷிப்பர்ஸ், யூசர்ஸ் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ். இப்போ வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸ் மேன் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவர் ஷிப்பர். சப்ளையர்ஸ் ஆஃப் லாஜிஸ்டிக் சர்வீசஸ், லாஜிஸ்டிக் சர்வீசஸ்க்கு பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணுறவங்க சப்ளையர்ஸ். கேரியர்ஸுன்றது எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம், ரெயில், ரோட், ஏர், வாட்டர், பைப்லைன், ரோப்வே, இதெல்லாம் வந்து கேரியர்ஸ். வேர்ஹவுஸ் ப்ரொவைடர்ஸ், ஃப்ரைட் ஃபார்வர்டர்ஸ், டெர்மினல் ஆப்ரேட்டர்ஸ், போர்ட்ஸ் அண்ட் ஸ்டீவர்டர்ஸ். ஸ்டீவர்டர்ஸ்னால் வந்துட்டு the person who gets the goods from the ship அப்படின்னு சொல்லலாம். ஸோ தமிழில் சொல்லணும் அப்படின்னா கப்பலில் வந்து சரக்கு ஏற்றி இறக்குபவர் தான் வந்துட்டு ஸ்டீவர்டர்ஸ். கவர்மெண்ட்டும் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு. ரெகுலேட்டர் ஆஃப் லாஜிஸ்டிக், கவர்மெண்ட் தான் வந்து லாஜிஸ்டிக் ஃபுல்லாத்தையும் வந்துட்டு ரெகுலேட் பண்ணுறவங்க கவர்மெண்ட். Next, organizations taking proactive managerial attention in coordinating the actors in logistics leads to reduced logistic cost. ஸோ இந்த ஆப்ரேஷனில் இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ், அதாவது இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா அந்த கீ ஃபேக்டர்ஸ், இவங்க எல்லாரும் ப்ராப்பராக கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா லாஜிஸ்டிக் காஸ்ட்டை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும். அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை வந்து நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியும். அண்ட் இம்ப்ரூவ்ட் கஸ்டமர் சர்வீஸ், நல்ல ஒரு கஸ்டமர் சர்வீஸும் நம்மளால் கொடுக்க முடியும். இங்கே ரோல் ஆஃப் கவர்மெண்ட் என்ன, கவர்மெண்ட்டோட ரோல் என்ன லாஜிஸ்டிக் பொறுத்த வரைக்கும். த கவர்மெண்ட் பிளேஸ் அ சிக்னிஃபிகண்ட் ரோல் இன் லாஜிஸ்டிக்ஸ் இன் இந்தியா. த இம்பார்ட்டண்ட் லெஜிஸ்லேஷன் தட் அஃபெக்ட் லாஜிஸ்டிக்ஸ் ஆர் டேக்ஸ் தான் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். லாஜிஸ்டிக்ஸ்ன்னு கிடையாது, எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு மூவாக இருந்தாலும் கவர்மெண்ட்டோடைய ரோல் என்ன அந்த பிஸ்னஸில் அப்படின்னா டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது தான். ஸோ சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ் அண்ட் லோக்கல் சேல்ஸ் டேக்ஸ். சேல்ஸ் டேக்ஸ்லாம் வந்துட்டு நம்ம சேல் அண்ட் பர்ச்சேஸ் அப்போது கட்டக்கூடியது, அதுதான் வந்து கன்சைன்மெண்ட் டேக்ஸ்னும் நம்ம சொல்கிறோம். சேல் அண்ட் பர்ச்சேஸ் டேக்ஸ் இதை வந்து கன்சைன்மெண்ட் டேக்ஸ்ன்னு சொல்கிறோம். சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ் சென்ட்ரல் லெவலில் அண்ட் லோக்கல் சேல்ஸ் டேக்ஸ் ஸ்டேட் லெவலில். எக்ஸைஸ் டியூட்டிஸ் அப்படின்னா வந்துட்டு இன்டைரக்ட் டேக்ஸ். இது வந்து இன்டைரக்ட் டேக்ஸ் levied by the government of a country on manufactured product. manufacturer product consignment வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, purchase and sale of goods அப்போ கலெக்ட் பண்ணக்கூடியது. எக்ஸைஸ் டியூட்டின்றது மேனுஃபேக்சர்டு கூட்ஸ் மேலே கலெக்ட் பண்ணக்கூடியது. ஆக்ட்ராய்னா வந்துட்டு இதுவும் வந்து டேக்ஸ் கலெக்டட் பை சம் கவர்மெண்ட்ஸ். ஒரு கூட்ஸ் வந்து ஒரு டவுனுக்குள்ளேயோ இல்லை ஒரு சிட்டிக்குள்ளேயோ உள்ளே வரணும் அப்படின்னு நினைக்கும் போது கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டேக்ஸ் தான் வந்து இந்த ஆக்ட்ராய். என்ட்ரிங் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் என்ட்ரி டேக்ஸ். யூஸ் ஆஃப் பேக்கேஜிங் மெட்டீரியல். மோட் வேட் ஃபுல் ஃபார்ம் வந்து மாடிஃபைடு வேல்யூ ஆடட் டேக்ஸ். இதுவும் வந்துட்டு மேனுஃபேக்சர்டு கூட்ஸ்க்கு கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டேக்ஸ். நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி நம்ம எல்லாருக்கும் தெரியும், கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் taxes, motor vehicle act and similar acts of other modes, distribution of policies. ஸோ இதெல்லாம் வந்துட்டு லாஜிஸ்டிக்ஸில் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ், டேக்ஸ் கலெக்ஷன் எல்லாமே வந்து கவர்மெண்ட்டோட ரோல். இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா கவர்மெண்ட்ஸ் ரோல்
in logistics. Next, classification of logistic application. Classification is nothing about ஒரு 3 கிளாசிஃபிகேஷனாக பிரியுது. இன் ப்ராடாக நம்ம வந்து இங்கே படிக்க போகிறது கிடையாது, ஜஸ்ட் நேம்ஸ் மட்டும் நம்ம படிக்க போகிறோம். டெசிஷன் வைஸ், ஆக்டர் வைஸ், இன்பவுண்ட் லாஜிஸ்டிக் அண்ட் அவுட்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ். இவ்வளோ தான் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லாஜிஸ்டிக் அப்ளிகேஷன்ஸ். இது ஒரு 2 மார்க்கில் வரும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்துட்டு elements of logistic costs. ஸோ இங்கே வந்து இ மிஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ எலமெண்ட்ஸ் ஆஃப் லாஜிஸ்டிக் காஸ்ட். ஸோ லாஜிஸ்டிக் காஸ்ட்டில் என்னென்ன எலமெண்ட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னா, ப்ராடக்ட் இன்வென்ட்ரி அட் சோர்ஸ். ப்ராடக்ட் இன்வென்ட்ரினா இப்போ ஸ்டாக்கை தான் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பைப்லைன் இன்வென்ட்ரி. பைப்லைனுக்கு என்னென்ன தேவைப்படும், இதெல்லாம் காஸ்ட். லாஜிஸ்டிக் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு என்னென்ன காஸ்ட் ஏற்படும் அப்படின்றத பார்க்குறோம். ப்ராடக்ட் இன்வென்ட்ரி அட் வேர்ஹவுஸ் அண்ட் டீலர்ஸ். ஸோ வேர்ஹவுஸில் இருக்கக்கூடிய இன்வென்ட்ரிஸ். நெக்ஸ்ட்டு டிரான்சிட் லாஸஸ் இன்சூரன்ஸ். டிரான்சிட் அதாவது டிரான்சாக்ஷன் பண்ணும்போது, டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது லாஸ் எவ்வளோ இருக்குது, இன்சூரன்ஸ் அதுக்கு போட்டிருக்கோமா. நெக்ஸ்ட்டு ஸ்டோரேஜ் லாஸஸ் இன்சூரன்ஸ். ஹேண்ட்லிங் அண்ட் வேர்ஹவுஸ் ஆப்ரேஷன், பேக்கேஜிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன், கஸ்டமர்ஸ், ஷாப்பிங். இது எல்லாமே வந்துட்டு எலமெண்ட்ஸ் ஆஃப் லாஜிஸ்டிக் காஸ்ட். மாடல்ஸ் இன் லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட். ஸோ மாடல்ஸில் வந்துட்டு the decision area of logistics can be addressed using various quantitative மாடல்ஸ். ஸோ குவான்டிடேட்டிவ் குவாலிட்டி இங்கே வந்து நம்ம பெருசாக பார்க்க மாட்டோம், குவான்டிடேட்டிவ் மாடல்ஸ் தான் பார்க்குறோம் ஃப்ரம் ஆப்ரேஷனல் ரிசர்ச் நேம்லி. ஏன் வந்து குவான்டிடேட்டிவ் பார்க்குறோம் அப்படின்னா, குவான்டிடேட்டிவ் தான் இங்கே வந்து முக்கியம். ஸோ லாஜிஸ்டிக்ன்றது டிரான்ஸ்போர்ட்டில் வந்து குவாலிட்டி செக் பண்ணுறதை விட குவான்டிடேட்டிவ் மாடல்ஸ் தான் வந்து இங்கே நிறையா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஃபோர்காஸ்டிங் மாடல்ஸ். அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது, மேத்தமெட்டிக்கல் ப்ரோக்ராமிங் மாடல்ஸ், லொக்கேஷன் மாடல்ஸ், அலோகேஷன் மாடல்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் டிசைன் மாடல்ஸ், இன்வென்ட்ரி மாடல்ஸ், ரூட்டிங் மாடல்ஸ், ஷெட்யூலிங் மாடல்ஸ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் அனாலிசிஸ். ஸோ இது எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா மாடல்ஸ் இன் லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். Generally, a good transportation, storage, handling and information infrastructure. இதெல்லாமே வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, ஹெல்ப்ஸ் இன் எஃபிஷியன்ட் லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட். லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணக்கூடிய விஷயம் தான் இந்த குட் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி அண்ட் இன்ஃபர்மேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இன் இந்தியா மோஸ்ட் ஆஃப் த டிரான்ஸ்போர்ட்டேஷன் happens through road and rail. இந்தியாவில் மோஸ்ட்டாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ரோட் அண்ட் ரயில் தான். பைப்லைன் அண்ட் வாட்டர் டிரான்ஸ்போர்ட்லாம் வந்து ஃபர்தராக தான் நம்ம வந்து இனிமேட்டு தான் அதெல்லாம் ஃபுல்லாக வந்து யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். பைப்லைன் அண்ட் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் ஆர் டு பி ஃபுல்லி யூட்டிலைஸ்ட் ஃபர்தர். இன்னமும் இருக்குது, நிறையா இருக்குது அதில் யூஸ் பண்ணுறதுக்கு. பட் வி ஆர் நாட் யூஸிங் இட். ஜென்ரலாக வந்து ரோட் அண்ட் ரயில்வேஸ் தான் வந்து மோஸ்ட்டாக இந்தியாவில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிரான்ஸ்போர்ட்டாக இருந்துகிட்ருக்கு. ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இஸ் யூஸ்டு ஃபார் ஹை வேல்யூ கமாடிட்டிஸ். ரொம்ப ரிச் வேல்யூ இருக்க கமாடிட்டிஸ், கூட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் த ஃபாலோயிங் ஃப்ரேம்வொர்க் கேன் பி யூஸ்ட் டு ஐடென்டிஃபை த ப்ராப்ளம். ஸோ டிரான்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இந்த ஃபாலோயிங் ஃப்ரேம்வொர்க் வச்சு ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணலாம் அதோட ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் ரைட் ஆஃப் வே, வெஹிக்கல் என்ன ரைட் ஆஃப் வேனா என்ன வேல வந்துட்டு நம்ம இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ண போகிறோம், அண்ட் வெஹிக்கல் என்ன மாதிரி வெஹிக்கல் யூஸ் பண்ணுறோம், மோட்டிவ் பவர் என்ன, அண்ட் டெர்மினல்ஸ், ஆப்ரேஷன்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ். இதெல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா ஃப்ரேம்வொர்க் விச் இஸ் யூஸ்டு டு ஐடென்டிஃபை த ப்ராப்ளம்ஸ். நெக்ஸ்ட்டு லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட் டு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். ஸோ லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட்லேருந்து சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் டீல்ஸ் வித் எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் கேப் பிட்வீன் demand and supply, whereas supply chain management tries to identify the dynamic nature of value creation itself, such as responsiveness, quality and design. So logistic management அப்படின்றது டிமாண்டுக்கும், அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் எதுக்காக ஒர்க் பண்ணுது, it is working between the demand and the supply to fulfill the gap between the demand இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக சப்ளை பண்ணணும். அப்போ நம்மளுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் தேவைப்படுது. ஸோ லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் டீல்ஸ் வித் டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஆனால் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் எதோட டீல் பண்ணுது அப்படின்னா வேல்யூ கிரியேஷன் இட் செல்ஃப், சச்சஸ் ரெஸ்பான்சிவ்னஸ், குவாலிட்டி அண்ட் டிசைன் ஆஃப் அ ப்ராடக்ட். இதுதான் வந்து சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டோட ஒர்க்.
hence it is aims for an effective management response over a long run. ஸோ இந்த சப்ளை செயின் வந்துட்டு லாங் ரன்க்கு வந்து எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்றது இதோட ரெஸ்பான்ஸ். SCMனா வந்து சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் தான் SCM அப்படின்னு சொல்கிறோம். ஃபோக்கஸஸ் ஆன் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன். ஸோ சப்ளை பண்ணுறது எதுக்காக? கூட்ஸை சப்ளை பண்ணிவிட்டு அது மூலயமா நம்ம ப்ராஃபிட் பார்க்குறதுக்காக, ரேதர் தென் காஸ்ட் மினிமைசேஷன். காஸ்ட் மினிமைசேஷனை விட ப்ராஃபிட் மேக்கிங் தான் இவங்களோட மெயின் மோட்டோ. எல்எம் ஆக்டிவிட்டி அப்படின்றது வந்து அதாவது லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டி இஸ் சப்ளை ட்ரைவன் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இஸ் டிமாண்ட் ட்ரைவன். ஸோ சப்ளை பண்ணுறது தான் லாஜிஸ்டிக்ஸோட மெயின் மோட்டோ, கூட்ஸை வந்து கொண்டு வந்து சப்ளை பண்ணுறது. ஆனால் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டோட மோட்டோ வந்துட்டு டிமாண்ட் ட்ரைவனை பொறுத்து தான் இருக்குது. டிமாண்ட் இருந்தால் தான் கூட்ஸ் வந்து கொடுக்க முடியும். அண்ட் கூட்ஸ் நிறைய சேல் பண்ணால் தான் என்ன ஆகும் அப்படின்னா ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் இஸ் அ ஃபோக்கஸ் ஆஃப் SCM. ஸோ இதுதான் வந்து லாஜிஸ்டிக் கான்செப்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் உங்களுக்கு அவுட் சோர்சிங் பற்றி சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுது, கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க அப்படின்னா please do share the video with your friends and subscribe the channel for more videos. Thank you guys. Have a happy day.